கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சங்கீதம் 38, 39 அதிகாரத்தின் தியான பகுதிக்காக உங்களை அன்புடன் அழைக்கிறேன். இந்த சங்கீதத்தை நாம் பார்க்கும்போது இது ஒரு அற்புத சங்கீதம். மனம் திரும்புதலுக்காக வேண்டுதல் செய்யக்கூடிய ஒரு சங்கீதமாக அமைகிறது. விசேஷமாக 6ஆம் சங்கீதம், 32ஆம் சங்கீதம், 51ஆம் சங்கீதம், 102ஆம் சங்கீதம், 130ஆம் சங்கீதம், 143ஆம் சங்கீதம், இந்த சங்கீதங்களில் நம்முடைய துன்பங்களுக்கும் பாவங்களுக்கும் இடையே சில சமயங்களில் தொடர்பு இருப்பதை போன்ற சங்கீதக்காரன் ஒப்புக்கொள்கிறார். அநேக வேளைகளிலே பொதுவாக மக்கள் மனதிலே கர்மா, நாம் செய்யும் சில தவறான செயல்கள் மூலமாக நமக்கு விளைவுகள், பக்க விளைவுகள் உண்டாகிறது என்பதை அனைத்து மதங்களும் ஒத்துக்கொள்கின்றன, அனைத்து சமயங்களும் கூட ஏற்றுக்கொள்கின்றன. விசேஷமாக சவுத் ஏசியா என்று சொல்லக்கூடிய நமது பகுதியிலே ஹிந்து என்ற அந்த கோட்பாடுகளின்படி புனர்ஜென்ம சித்தாந்தா என்று சொல்லுவார்கள். அதாவது போன ஜென்மத்தில் நான் என்ன பாவம் செய்தேனோ இந்த ஜென்மத்தில் நான் இப்படியெல்லாம் கஷ்டப்படுகிறேன் என்று புலம்புவதை நாம் பார்க்கிறோம். இதை போலத்தான் இது தோன்றும். போன ஜென்மத்தில் நம்ம செய்த ஏதோ பாவம் இந்த ஜென்மத்தில் நம்ம பாவியாகவோ அல்லது ஏழ்மையாகவோ அல்லது போராட்டக்காரராகவோ பலவீனமானவர்களாகவோ அங்கவீனமானவர்களாகவோ பிறந்திருக்கிறோம் என்றெல்லாம் கூட அநேகர் பேசுவது இயல்பான ஒரு காரியம்தான். ஆனால் இதை நாம் உற்று ஆழமாய் நோக்கும் போது மனிதன் ஒரு முறை பிறப்பதும் நியாய தீர்ப்பு அடைவதும் தேவ பிரமாணத்திலே எழுதப்பட்டு இருக்கிறது. ஆதலால் இந்த பூமியிலே நாம் பிறக்கும் போதே எல்லா மனிதர்களும் பாவிகளாகவே பிறக்கிறோம் என்பதை நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். சில வேளைகளில நாம் பிறப்பிலே பாவிகளாய் பிறக்கிறோம். அதனால நம்முடைய எண்ணங்கள் பாவ எண்ணங்களாய் இருக்கிறது. அந்த பாவ எண்ணங்கள் நம்மை திரும்ப திரும்ப பாவம் செய்ய தூண்டுகிறது. அதாவது நம்மளுடைய பிரெயின்ல இப்போ போதைக்கு அடிமையா இருக்கிறவங்க, இல்லை ஏதோ ஒரு பாவத்துக்கு அடிமையா இருக்கிறவங்க நீங்க பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப அதை செய்ய தூண்டும். நன்மை செய்யறவங்களும் அப்படித்தான். நற்காரியங்களை பிறருக்கு உணவளிக்கிறவங்களா இருக்கலாம், இல்ல உடை கொடுக்கறவங்களா இருக்கலாம், இல்ல மருத்துவ உதவி செய்யறவங்களா இருக்கலாம், இல்ல சிம்பிளா பிறரை போய் சந்தித்து என்கரேஜ் பண்றவங்களா இருக்கலாம். அவங்க அதை திரும்ப திரும்ப அதைத்தான் செய்வாங்க. ஏன்னா அவங்க சிந்தை அப்படிப்பட்ட ஒரு சிந்தையாக இருக்கும். அப்ப இந்த பாவம் என்பதும் அப்படிப்பட்ட ஒரு இதுதான். தேவ சிந்தைக்கு நேராக நாம் வரவில்லை என்றால் பிசாசின் சிந்தை திரும்ப திரும்ப அதை நம்மை தூண்டிக்கொண்டேதான் இருக்கும். அது ஒரு வைண்டிங் மாதிரி, சுற்றி வைக்கப்பட்டிருக்கிற ஒரு சுழற்சி மாதிரி நம்முடைய பிரெயின் திரும்ப திரும்ப அதை தூண்டி அந்த காரியத்தை செய்ய வைக்கும். நம்முடைய வாழ்க்கையிலும் பாவம், துணிகரமான பாவம் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். பிறப்பிலே நாம் பாவிகளா இருக்கிறோம், அது ஒரு பக்கம் இருக்க, துணிகரமான பாவிகளா இருக்கிறோம். துணிகரமாய் நாம் பாவம் செய்து அந்த பாவத்தின் பக்க விளைவுகளை நாம் சந்திக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் நம் எந்த ஒரு காரியத்தை செய்கிறோம் என்றால் அதற்கான பிரதிக்கிரியா, பக்க விளைவுகள் உண்டாகும். சிகரெட் பிடிக்கிறவங்களுக்கு நுரையீரல் வெந்து போகும். ட்ரிங்க்ஸுக்கு, போதைப் பொருளுக்கு, மதுபானங்களுக்கு அடிமையா இருக்கிறவர்களுக்கு குடல் வெந்து போகும். விபச்சார பாவத்தில் இருப்பவர்களுக்கு எய்ட்ஸ் நோய் வரும். இப்படி ஒவ்வொரு பாவ நிகழ்வுகளும் ஒரு விதமான சரீரத்திற்கு பக்க விளைவுகளை உண்டாக்கும். அதே போல ஆத்மாவுக்கும் பார்ட்ஸ் இருக்கிறது. ஆத்மாவும் செயல்பட வேண்டிய விதங்களிலே செயல்பட வேண்டும். ஆவி நிலையிலே அவைகளுக்கும் உறுப்புகள் இருக்கிறது. அதைத்தான் சிந்தை, எண்ணம், விருப்பம், ஆசை, தேவை, உணர்தல், உணர்வு, இப்படியெல்லாம் பல மொழிகளிலே அவைகளுக்கு நாம் அந்த உடல் உறுப்புகளை போல அவைகளுக்கும் உறுப்பு இருக்கிறது போல நாம் சொல்லுகிறோம். அப்ப எந்தெந்த எண்ணங்கள் தவறான எண்ணங்களா இருக்கும் போது அந்தந்த எண்ணங்கள் தவறான வழிகளிலே செயல்படுகிறது, அதற்கான பக்க விளைவுகள் உண்டாகிறது. இப்ப இந்த கர்மா கான்செப்டுக்கும் நம்ம ஆண்டவரை நேசிக்கிற அந்த காரியத்திற்கு நாம் வரும்போது கர்மாவிலே 7 ஜென்மம் எடுத்து அவர்கள் மீண்டும் மீண்டும் பிறந்தால்தான் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் பிறந்து அவர்கள் புண்ணிய காரியங்களை செய்து புண்ணியங்களை சேர்த்து கொள்ள அந்த அசுத்த காரியங்கள், புண்ணியமற்ற காரியங்கள் அவர்களுக்கு அதிலிருந்து விடுதலை கிடைக்கும் என்பது ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது. மன்னிப்பு என்பதே கிடையாது. இதைத்தான் நம் மத்தியிலே நான் வைக்க விரும்புகிறேன். ஆனால் வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது, இந்த அண்ட சராசரங்களையும் படைத்த தேவனுக்கு விரோதமாக நாம் பாவம் செய்கிறோம். அவர் மன்னிக்க, இப்ப நம்ம கிட்ட ஒரு 10 பிள்ளைங்க டியூஷன் படிச்சுட்டு இருக்காங்க, இதை தொடாதீங்க, என் பெண்ணை எடுக்காதீங்க, இந்த வீட்டுல அந்த பொருட்களை உடைச்சு போடாதீங்கன்னு சொல்றோம். அந்த குழந்தைங்க மீறி செஞ்சிடறாங்க, தண்டனைக்கு உரியவங்க. ஆனா எஜமான் நாம் என்பதனால என்ன பண்ணிடணும், சரி போ விட்டுரு,
அந்த குழந்தை திருன்னு முழிச்சுக்கிட்டு பாவம் போல பார்க்குது. நீங்கள் சொல்ல சொல்ல நான் கேட்காம என்னோட இன்ட்ரெஸ்ட்டில் செய்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி பார்க்குது. அதுக்கு நான் தப்பு செஞ்சுட்டேன்னு கூட தெரியாத சில குழந்தைகள் பார்த்துட்டு இருக்கும். இந்த ரெண்டையும் தேவன் மன்னிக்கிறார். அந்த குழந்தையோட பாவனை ஒரு குறிப்பிட்ட சூழலிலே வந்து மனம் திரும்பி நாம் ஏதோ தவறு செய்து விட்டோம் என்று நினைக்கும் போது தேவனுடைய மன்னிப்பு அங்கே ஆரம்பிக்கிறது. அப்புறம் படிப்படியா அந்த குழந்தைய மடியிலே அணைத்து கொண்டோ அல்லது அமர வைத்தோ, நீ செய்த தப்பு, நீ எப்படியெல்லாம் செய்தாய் என்று படிப்படியான நிலையிலே அந்த குழந்தைக்கு உணர்த்த 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 அது என்னோட எண்ணங்கள் பாவமா இருக்கு, என் கேரக்டர் பாவமான கேரக்டரா இருக்கு, நான் இதுல இருந்து வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி படிப்படியாக அந்த குழந்தை உணர்ந்து கொள்ளும். இதைத்தான் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் செய்கிறார். நான் முதலாவது கிரியையினாலே பாவம் செய்து அதனால் பக்க விளைவுகளுக்கு உண்டாகி நோய்வாய்ப்பட்டோ மரண தருவாயிலையோ இழப்புகளை இழந்தோ மன உளைச்சலுக்கு ஆளாகியோ நிம்மதியற்று இருந்த சூழலிலே தேவன் தம்மை வெளிப்படுத்துகிறார். அப்பொழுது நாம் அவரை ஏற்றுக்கொள்கிறோம். இதுதான் ரட்சிப்பின் ஆரம்பம், மன்னிப்பின் ஆரம்பம், தேவ அன்பின் அடையாளத்தின் ஆரம்பம். அப்போ நமக்கு ஒரு கருணை கண் கிடைத்த உடனே அந்த கருணை கண்ணை திரும்ப திரும்ப பார்க்க பார்க்க நாம் எப்படிப்பட்டவர்கள், ஏன் தப்பை செய்தோம், இப்படி செய்திருக்க கூடாது, நான் இப்படி செய்தது தவறு, எனக்கு ஏற்கனவே எச்சரிப்பு மணி அடிக்கப்பட்டது, நான் கீழ்ப்படியவில்லை, கேட்கவில்லை, அதை நான் கவனிக்கவில்லை, ஆதலால் இந்த தப்பு மீண்டும் மீண்டும் என்னை தூண்டி செய்ய வைத்து இன்று நான் அழிவிலே நிற்கிறேன் என்று படிப்படியான ஒரு புரிதல், ஒரு மனம் திரும்புதலுக்கு நேராக நம்மை வழிநடத்தும். இதுதான் நம்மை நான் பாவியாய் பிறந்திருக்கிறேன் என்ற அந்த அடிப்படை ஃபவுண்டேஷன் வரைக்கும் நம்மை கொண்டு செல்லும். தாவீது அவன் வாழ்க்கையிலே சராசரி மனிதனாக அவர் பிறந்தார், சராசரி மனிதனாக அவர் வாழ்ந்திருக்கிறார். அவர் வாழ்க்கையிலே அநேக பாவங்களை, மீறுதல்களை தேவனுக்கு விரோதமாக செய்தார். சிறு வயதிலே தெரிந்தெடுக்கப்பட்ட பிள்ளையாயிருந்தாலும், ஆபிரகாம் ஒரு வாலிப வயதிலே அழைக்கப்பட்ட மகனாயிருந்தாலும், அவர்கள் கடந்து வந்த பாதையிலே தேவனுக்கு விரோதமாக பல தவறுகளை செய்தார்கள் என்பதை வேதம் சுட்டிக்காட்டுகிறது. அழகான முறையிலே, அமைதியான முறையிலே, ஆழமான முறையிலே சுட்டிக்காட்டுகிறது. அந்த பாவங்களை தேவன் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கல. அதாவது அதற்கு அவர் ஒரு பாசாங்கு வேலை செய்யவில்லை. அவனுக்கு நேரம் கொடுத்து மனம் திரும்பி அந்த காரியத்தை விட்டு வெளிவந்து பூரண புருஷனாகும் வரைக்கும் தேவன் காத்து கொண்டிருக்கிறார். இதற்கு இந்த தேவ மனிதர்கள் பயன்படுத்தியது எல்லாம் கன்ஃபஷன். தேவனிடத்தில் தமது பாவங்களை குறித்தான எண்ணங்கள் வரும்போதெல்லாம் அறிக்கையிட்டு மன்னிப்பை கேட்டார்கள். நான் இந்த பகுதிக்கு இவ்வளவு தூரம் விளக்கப்படுத்துவதற்கு காரணம், நாம் வேத வசனங்களை அதனுடைய பின்புலத்தோடு நாம் படிக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் சங்கீதங்களிலே நிறைய சைக்காலஜிக்கல் ஃபேக்டர் இருக்கு, மனோயியல் தத்துவங்கள் நிறைந்த பகுதியாக காணப்படுகிறது. அநேக வேளையில நாம் எதை படித்தாலும் சரீரத்திற்கும் அல்லது இந்த இம்மைக்குரிய உலகத்துல நடக்கக்கூடிய சம்பவங்களோடு ஒப்பிட்டு படிப்பதினாலே நமக்கு அந்த ஆழ்ந்த ஆன்மீக சிந்தை உணராமல் போய்விடுகிறோம். ஆதலால் சங்கீதம் தாவீதால் எழுதப்பட்டிருப்பது எல்லாமே ஆவி நிலையிலே ஆத்துமாவின் உள்ளார்ந்த மனோயியல் தத்துவங்களை வெளிப்படுத்தக்கூடிய கருத்துக்கள் அடங்கிய சங்கீதங்களாக காணப்படுகிறது. இந்த கண்ணோட்டத்தோடு நாம் இங்கே வரும்போது மன்னிப்பு, தேவன் எஜமானாயிருக்கிறார், அவரிடத்திலிருந்து கருணை கண் காட்டப்படுகிறது, மன்னிப்பு உண்டாகிறது. அந்த மன்னிப்பு நமக்கு இரட்சிப்பை பூரணப்படுத்துகிறது. இந்த மூன்றையும் நாம் தொடர்பு, அந்த கருணை கண்ணை காண்பதற்கு முன்பாக நாம் புலம்புகிறோம். கர்மா, ரீசைக்ளிங், பர்த், திரும்ப திரும்ப நமக்கு வருகிற அந்த விதி, எனக்கு நான் செய்த பாவம், பூர்வ ஜென்ம சித்தாந்தா என்று சொல்லக்கூடிய அந்த பாவ வாழ்க்கை என்னை இப்படியெல்லாம் கடினப்படுத்துகிறது என்ற அந்த மனம், மனிதனுடைய ஒரு புரிதல் இருக்கிறது என்பதை தாவீதும் ஒத்துக்கொள்கிறார். இதை 1-8 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய கோபத்தில் என்னை கடிந்து கொள்ளாதையும், உம்முடைய உக்கிரத்தில் என்னை தண்டியாதையும். தேவன் யாரையும் பொல்லாங்கானால் தண்டிக்கிறவர் அல்ல, பொல்லாதவைகளினால் தண்டிக்கிறவைகள் அல்ல. இதை நாம் யாக்கோபின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். அவனவன் இச்சையின்படி இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறான் என்று மிக தெளிவாக வேதம் சொல்லுகிறது. திரும்ப திரும்ப நான் இயற்கை இயக்க விதியை உங்கள் மத்தியிலே வைத்துக் கொண்டு வருகிறேன்.
நம் எண்ணங்கள் எப்படி செயல்கள் தீமையானவைகளாய் இருக்கும்போது தீமையான பக்க விளைவுகளை உண்டாக்குமோ, நமது எண்ணங்கள் தீமையான எண்ணங்களாய் இருக்கும்போது அதற்கான பக்க விளைவுகளை அது உண்டாக்கும். உம்முடைய அம்புகள் எனக்குள்ளே தைக்கிறது, உமது கை என்னை இருத்துகிறது, உமது கோபத்தினால் என் மாமிசத்தில் ஆரோக்கியம் இல்லை, நோய் உண்டாகும். என் பாவத்தினால் என் எலும்புகள் சௌக்கியம் இல்லை. எலும்பு கூட அது பலனா இருக்கும் டெஸ்ட் பண்ணா, ஆனா அது செயல்பட முடியாத நிலைமைக்கு இருக்கும். அப்படி ஆன்மீகம் சார்ந்த அந்த சரீரம் ஒரு பிணைந்த ஒரு விளைவுக்கு நேராக வழிநடத்தப்படுகிறது. என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிற்று. அவன் உணர ஆரம்பித்து விட்டான். அவைகள் பார சுமைகள் போல என்னால் தாங்கக்கூடாத பாரமாயிற்று. என் மதிகேட்டு நிமித்தம் என் புண்கள் அழுகி நாற்றம் எடுக்கிறது. ஆறாத கொடிய புண் இருக்கிறது என்றால் யாரையும் நாம் மன்னிக்காமலோ அல்லது யாருக்கு விரோதமாக நாம் செய்த செயலை மனம் திரும்பாமலோ இருக்கிறோம் என்று அர்த்தம். அப்பொழுது அந்த புண் ஆறாததா இருக்கான். ஒரு எரிச்சலின் ஆவியினோடு இருக்கிறோம் என்று அர்த்தம். அன்சாட்டிஸ்பேக்ஷன் ஸ்பிரிட் கூட நம்மை சுகமாக்காது. நான் வேதனைப்பட்டு ஒடுங்கினேன், நாள் முழுதும் துக்கப்பட்டு திரிகிறேன், என் குடல்கள் எரிபந்தமாய் எரிகிறது, என் மாமிசத்தில் ஆரோக்கியம் இல்லை. அப்ப தாவீதுக்கும் நம்மை போல சராசரி மனிதனாய் பாவத்தினாலே உண்டாகக்கூடிய பக்க விளைவினால் அவன் சரீரம் பாதிக்கப்பட்டிருந்தது. அவன் சரீரம் ஆரோக்கியம் இழந்து பாதிக்கப்பட்டிருப்பதை பாவத்தோடு ஒப்பிட்டு அவர் மன்னிப்பு கேட்கிறார் என்பதை நாம் ஏற்றுக்கொண்டு ஆக வேண்டும். நான் பலனற்று போய் மிகவும் நொறுக்கப்பட்டேன். என் இருதயத்தின் கொந்தளிப்பினால் கதறுகிறேன். ஆண்டவரே, என் ஏக்கங்கள் எல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது, என் தவிப்பு உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. அப்பொழுது அவர் புலம்பி அழுது தேவ சமூகத்திலே தனது பாவங்களை அறிக்கையிடுகிறதை இங்கே பார்க்கிறோம். நெருங்கிய நண்பர்கள் எல்லாம் தன்னை விட்டு போய் அவன் தனிமையை உணர்ந்து தனிமையும் மௌனத்தினால் வாழ்கிறாராம். 9-14 வசனங்கள் வரைக்கும் அவர் அப்படியாக புலம்புகிறார். நானோ செவிடனை போல கேளாதவனாகவும் ஊமையனை போல வாய் திறவாதவனுமாகவும் இருக்கிறேன். என்னை சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாரும் வஞ்சனைகளால் யோசிக்கிறார்கள். கர்த்தாவே, நான் உமக்கு காத்திருக்கிறேன். என் தேவனாகிய ஆண்டவரே, நீர் மறு உத்தரவு கொடுப்பீர். அதாவது இந்த சங்கீதம் நாம் எப்படிப்பட்ட நிலையிலே, என்ன ஸ்டேட்ல, என்ன நிலையிலே இருக்கிறோம் என்பதை காட்டுவது மாத்திரமல்லாமல் நாம் தேவனிடத்திலே எப்படி பகிர்ந்து கொள்ள வேண்டும், அவரிடத்திலே நாம் எப்படி அணுகி அவரை நாம் பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும், அவரிடத்திலே புலம்ப வேண்டும் என்பதையும் இந்த சங்கீதம் நமக்கு கற்றுத்தருகிறது. தன்னை காயப்படுத்தியவர்களுடன் திரும்பி தாக்கவோ அல்லது வாக்குவாதம் செய்யவோ விரும்பாமல் அவன் செவிடனும் ஊமையனுமாய் ஆகி மனிதனை போல நடந்து கொள்கிறானாம். தாழ்மையாய் தேவ சமூகத்திலே காத்திருக்கிறானாம். 15-22 வசனங்கள் வரைக்கும் நாம் வாசித்து பார்க்கும் போது அவன் இடரும் போது அவனுடைய எதிராளிகள் இகழ்ச்சி அடைந்தார்கள். ஆனால் அவனோ தேவனுடைய பதிலுக்காக, தேவனுக்காக காத்திருந்து தேவனுக்காக நம்பிக்கையோடு அமைதியாக காத்திருக்கிறாராம். தாவீது வீழ்வதற்கு தயாராக இருக்கிறான். தொடர்ச்சியான வேதனையை உணர்கிறான். மேலும் கலகமும் கவலையும் நிறைந்த இதயத்துடன் தன் தீய செயல்களை வெளிப்படையாக அறிக்கையிடுவதை 17-18 வசனங்களிலே பார்க்கிறோம். நான் தடுமாறி விழ ஏதுவாய் இருக்கிறேன். என் துக்கம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. என் அக்கிரமத்தை நான் அறிக்கையிட்டேன், பாவத்தின் நிமித்தம் விசாரப்படுகிறேன். திரும்ப திரும்ப அவன் அறிக்கையிட்டுக் கொண்டே இருக்கிறான். இப்படியாக அவன் புலம்பும் போது, நான் நன்மையை பின்பற்றுகிறபடியால் நன்மைக்கு தீமை செய்கிறவர்கள் என்னை விரோதிக்கிறார்கள். கர்த்தாவே, என்னை கைவிடாதையும், என் தேவனே எனக்கு தூரமாகாதையும், நான் உண்மையே அண்டிக் கொள்கிறேன், நீர் ஒருவர் மாத்திரமே என் ரட்சிப்பு என்று சொல்லி அந்த பாவ செய்து ஒரு திருட்டு முழிச்சுக்கிட்டு அந்த கிருபைக்காக நிற்கிற ஒரு குழந்தையை போலவும் அந்த கிருபையின் கண்ணை கண்டவுடன் அவர் அந்த மன்னிப்பின் அந்த ஆரம்பத்தை ருசித்து தேவ அன்பை படிப்படியாக உணர்ந்து ரட்சிப்பிலே இந்த சங்கீதம் பூரணப்படுகிறது. 39ஆம் சங்கீதமும் பாவத்திற்கான பாவ மன்னிப்புக்காக தொடர்ந்து அவர் சஞ்சலப்பட்டு வேண்டுதல் செய்வதைத்தான் நாம் பார்க்கிறோம். எதுத்தூன் இடத்தில் ஒப்புவித்த தாவீதின் சங்கீதம். இந்த டைட்டில் நம்ம பார்க்கும்போது அநேக வேளையில ராக தலைவனுக்கு என்றால் அந்த டைம்ல அவன் பணியாற்றி கொண்டிருக்கும் போது இருக்கக்கூடிய ராக தலைவன், அநேக ராக தலைவர்கள் இருந்தார்கள். அதிலே ஒருவர் தான் எதுத்தூன். இன்னும் சில சங்கீதங்களிலே சங்கீதங்களின் அந்த சுரங்கள், அந்த வாத்தியங்கள், எந்த வாத்தியங்கள் பயன்படுத்தி வாசிக்கப்பட்டது, அப்ப அந்த வாத்தியங்கள் சில வேளைகளில அது சோகமானதுக்கு, சந்தோஷமானதுக்கு என்று அந்த குறிப்பிட்ட சில வாத்தியங்கள் இருக்கிறது. இப்ப ட்ரம்ஸ்னாலே குதூகலமா பாடுற பாட்டு, வீணை, இதெல்லாம் ஒரு அமைதியான பாடல் பாட்டு. புல்லாங்குழல் அப்படின்னு வரும்போது ஒரு ஆசீர்வாதமான
ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு இசை நேர்த்தியை, அந்த மாதிரி நம்ம சில மியூசிக்கு, சில இசைக்கருவிகளுக்கு நம்ம சில வடிவமைப்புகளை வைத்திருக்கிறோம். அதற்கான ஒரு லட்சணம், குணம் சார்ந்த, அந்த சம்பவங்கள் சார்ந்த குணங்களை வெளிப்படுத்தக்கூடியதாக அமைகிறது. அப்படித்தான் இந்த காரியங்களும். தூன் என்பவர் ஒரு சங்கீதக்காரனுடைய தலைவனாக இருந்திருக்கிறார். அதை நீங்கள் 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 41, 42 வசனங்கள் எல்லாம் வாசிக்கலாம். இவர்களோட கூட ஏமானையும் எத்தித்தூனையும் பேர் பேராக குறித்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலரையும் கர்த்தருடைய கிருபை என்றுமுள்ளது என்று அவரை துதிக்கவும், பூரியங்களையும் கைத்தாளங்களையும் தேவனை பாடுகிறதற்குரிய கீத வாத்தியங்களையும் துணிக்கச் செய்யும் அவர்களுடன் ஏமானையும் எத்தித்தூனையும் வைத்து எத்தித்தூனின் குமாரரை வாசல் காக்கிறவர்களாகவும் கட்டளையிட்டான். இதே வசனங்களை நாம் 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலும் வாசிக்கலாம். தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஆஷாப், ஏமான், எத்தித்தூன் என்பவர்களின் குமாரர் சிலரை. அப்போ இந்த எத்தித்தூன் என்பவர் யார் என்பதை நீங்கள் புரிந்திருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். சங்கீதக்காரன் தாவீது சங்கீதங்களை எழுதினாலும் அதை நேர்த்தியாக தொடர்ந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வாசித்தார்கள், பாடினார்கள். நான் ஏற்கனவே சங்கீதங்களின் புத்தகங்களின் விளக்க உரையிலே உங்களுக்கு கொடுப்பது போல அந்த காலங்களிலே வேத புத்தகம் எழுதப்படாமல் இருந்தது. பாடல்கள் வாயிலாக தேவனை பின்பற்றி நடப்பதற்கு, தேவனை சார்ந்து வாழ்வதற்கு, இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துவதற்கு தாவீது மிகப்பெரிய முக்கியமான ஒரு நபராக வாழ்ந்திருக்கிறார். தீர்க்கதரிசியாகவே வாழ்ந்திருக்கிறார் என்றே சொல்லலாம். அதனால்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் புதிய ஏற்பாட்டிலும் சரி தாவீதின் குமாரனே என்று இயேசு கிறிஸ்துவை வரவேற்றார்கள். மேசியாவை தாவீதின் குமாரன் என்று அழைப்பதற்கு முக்கியமான ஒரு காரணம், தாவீது மேசியாவின் சகல காரியங்களையும், மேக்சிமம் ஆஃப் காரியங்களை எல்லாம் அவர் தனது பாடல்களிலே தீர்க்க தரிசனமாக எழுதி வைத்து விட்டார். வரவேண்டிய மேசியாவுக்காக ஜனங்கள் காத்திருப்பதற்கு இவன் மனிதர்களை ஆயத்தப்படுத்தினார் என்பதுதான் மிகப்பெரிய ஆச்சரியம். அதனால் அவருடைய பாடல்கள் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் மக்கள் கூடி வருகிற சூழ்நிலைகளிலே 5 நாட்கள், 3 நாட்கள், 7 நாட்கள் என்றெல்லாம் 50 நாட்கள் என்றெல்லாம் திருவிழாக்கள் கொண்டாடும் போது இந்த பாடல்களை முறைமுறையாக பாடி அநேகர் மேசியாவை அறிந்து கொள்வதற்கு உதவியாக இருந்தது. 39ஆம் சங்கீதமானது 38இன் அந்த மைய பொருளாகவே தொடர்கிறது. சங்கீதக்காரன் இன்னும் பலவீனப்பட்டுதான் இருக்கிறான், இன்னும் சுகமடையவில்லை. தனக்கு நேரிட்டிருக்கிற இந்த துன்பம் தேவனால் அனுமதிக்கப்பட்டு வந்திருக்கிறது என்பதை உணர்ந்தான். ஒருவேளை அவனுக்கு அநேக வைத்தியங்கள் செய்வதற்கு வைத்தியர்கள் இருந்திருப்பார்கள், ஆனாலும் அது சுகமடையாமல் இருந்தபடினாலே இது தேவனுடைய கரம் என் மேல் இருக்கிறது என்றதை புரிந்து கொண்டான். பரம வைத்தியராக தேவன் இறங்காவிட்டால் எனக்கு வாய்ப்பில்லை என்பதை தாவீது அறிந்திருந்தான். நாமும் அநேக நேரங்களிலே மருத்துவர்களையும் மருந்துகளையும் நம்புகிறோம். ஆனால் அவைகள் நமக்கு பலன் கொடுக்க வேண்டும் என்றால் பரம வைத்தியர் மனமிறங்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவோடு இசைந்த உணவு, கிறிஸ்துவோடு இசைந்த மருத்துவம், கிறிஸ்துவோடு இசைந்த ஆடை, கிறிஸ்துவோடு இசைந்த செல்வாக்கு, நாம் எப்பொழுதுமே இதில் கவனமாக இருக்க வேண்டும். நாம் நமது முன்பாக துன்மார்க்கர்கள் இருந்து நம்மை குற்றப்படுத்தி நம்மை வேதனைப்படுத்தும் போது நாம் மிகவும் கவனமாக நாம் நமது நாவை கடிவாளத்தால் அடக்கி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறார். நாம் பலவீனப்பட்டிருக்கும் போது, தோல்வியை சந்திக்கும் போது நமக்கு விரோதமாய் இருக்கிறவர்கள் வீம்புக்கு என்றே வந்து நம் மத்தியிலே அமர்ந்து நமக்கு இன்னும் மனமடிவான காரியங்களை பேசுவார்கள். ஆனாலும் தாவீது கடைபிடித்த இந்த நன்மையான செயல்களை நாம் கடைபிடிக்க வேண்டும். அதைத்தான் அவர் சொல்லுகிறார். நான் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு என் வழியை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கிறான் என்று அறிந்து நான் புலம்பாமலும் கதறாமலும் என்னை குறித்து நியாயந்தீர்க்காமலும் மௌனமாய் இருந்தேன், ஊமையனாய் அமர்ந்திருந்தேன். ஆனாலும் என் துக்கம் எனக்கு அதிகரித்தது. நான் தியானிக்கையில் அக்கினி போல நான் உணர்ந்தேன். அவர்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் கேட்கும் போது நான் உடைந்து போனேன் என்று சொல்லுகிறார். அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். தேவனை நோக்கி அவர் கதறினாராம், தேவனிடத்துல பேசினாராம். கர்த்தாவே, நான் எவ்வளவாய் நிலையற்றவன் என்று உணரும்படி என் முடிவை, என் நாட்களின் அளவு இவ்வளவு என்பதை எனக்கு தெரிவியும். மரணத்தை நோக்கிதான் அவரும் பேசி இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செய்திருப்போம், மரணம் வந்தா போதும் என்று பேசி இருப்போம். அதைத்தான் இங்கே தாவீதும் சொல்லுகிறார். இதோ என் நாட்கள் 4 விரற் கடை அளவாக்குனீர், என் ஆயுசு உமது பார்வைக்கு இல்லாதது போல் இருக்கிறது. இந்த வீசை அளவு என்று சொல்லுவார்கள். அந்த வீசைனா கையில் அப்படி அள்ளிட்டு இப்படி வீசும்ல, அதனால அதை வீசை அளவுன்னு சொல்லுவாங்களோ என்னமோ நான் நினைக்கிறேன். 4 விரல் இவ்வளவுதான், கொஞ்சம் தான் அப்படின்னு சொல்ற, வெரி லெஸ் அப்படின்னு, ரொம்ப மினிமம் அப்படின்னு சொல்ற மாதிரி அவர் சொல்லுகிறார். வேஷமாகவே
இந்த வாழ்க்கைக்கு போய் மனுஷன் வேஷமா திரியிறான், விருதாவா சஞ்சலப்படுகிறான், நிறைய தவறான வழிகளிலே ஆஸ்தியை சேர்க்கிறான். ஆனால் அதை யார் வாரி எப்படி செலவழிப்பாங்கன்னு தெரியாது. சக மனிதர்களோடு பகிர்ந்து கொண்டு தனது சந்தோஷத்தை காத்து கொள்ளாமல் போகிறான் என்று சொல்லி மனிதனுடைய அந்த இயல்பு தன்மையான தவறான வாழ்க்கையை அங்கே பட்டியலிடுகிறார். இப்பொழுதும் ஆண்டவரே, நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன்? நீரே என் நம்பிக்கை, என் மீறுதல்கள் எல்லாவற்றிலும் என்னை விடுதலையாக்கும். மூடனுடைய நிந்தனைக்கு என்னை ஒப்புக்கூடாதையும். துன்மார்க்கர் எனக்கு முன்பாக உட்கார்ந்து பேசுறாங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட அவங்க அறிவு கட்டங்க பேசுறதுக்கு என்னை ஒப்பு கொடுத்துறாதீங்க ஐயா என்று என்ன அழகான ஒரு ஜபத்தை அவர் செய்கிறார் என்று பாருங்கள். நித்தியமாய் ஆளுகை செய்கிறவர், அவருடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை என்றும் அவருடைய ஆயுளின் வருஷங்களின் இலக்கங்கள் யாராலும் எண்ணிக்கைக்கு கொண்டு வர முடியாதாம். இந்த நம்பருக்குள்ளாக அடக்க முடியாதாம், நம்பர் வேல்யூஸ்குள்ளாக அடக்க முடியாதாம். அப்படிப்பட்ட ஆயுள் காலத்தை உடையவரே, நீர் எனது ஆயுள் காலத்தை பார்க்கும்போது அது ஒன்றுமே இல்லாதது போல இருக்கிறதே என்று சொல்லுகிறார். அதைத்தான் அந்த 4 விலகற்கடை என்று சொல்லுகிறார் 5ஆம் வசனத்திலே. இப்படி தொடர்ந்து தனது நம்பிக்கையை தேவன் மேலே வைத்து, ஆண்டவரே என்னை அவர்கள் நிந்திக்கிறார்கள், அந்த நிந்தனைக்கு தக்கபடியாக எனக்கு நீர் பதில் செய்யாமல் என்னை தப்புவியும் என்று ஞானமாக ஜெபிக்கிறார். மனுஷன் மாயையாகவே இருக்கிறான். என் ஜெபத்தை கேட்டு என் கூப்பிடுதலுக்கு செவிகொடும், என் கண்ணீருக்கு மௌனமாயிராதையும். என் பிதாக்கள் எல்லாரை போல நானும் உமக்கு முன்பாக அந்நியனும் பரதேசியுமாய் இருக்கிறேன். எவ்வளவு செல்வந்தனாய் இருந்தாலும் இந்த பூமியின் செல்வம் தேவனுடைய அன்புக்கு, கிருபைக்கு, இரக்கத்திற்கு, மன்னிப்புக்கு, சுகத்திற்கு இணையானது இல்லை என்பதை தாவீது உணர்ந்திருந்தார். அதோடு கூட ஜெபிக்கிறார், கூப்பிடுகிறார், கண்ணீர் வடிக்கிறார். அவர் பாவ மன்னிப்பை செய்கிறார். தன்னை பரதேசி என்றும் என் சுய தேசம் உம்மிடத்தில் மாத்திரம் இருக்கிறது என்றும் அவருடைய சரியான இலக்கை வெளிப்படுத்துகிறார். என்னை தேற்றும், என் மீது பொறுமையாயிரும் என்று கெஞ்சி ஜெபிக்கிற ஜெபத்தோடு இந்த சங்கீதம் நிறைவு பெறுகிறது. ஒரு சராசரி மனிதனாக தேவனோடு நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை தாவீது நமக்கு படிப்படியாக தனது மனோயியல் அனுபவங்களிலிருந்து கற்றுக் கொடுக்கிறார். நாமும் ஆழமான இந்த கருத்துக்களை கற்று தேவனோடு ஒன்றி ஒருமித்து வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. ஆமென்.